ரொம்ப பிரமாதம் நடிச்சுக்காரு. அடங்கமறு தனி ஒருவன் மாதிரி ஜெயமரிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் படமா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கல. கீர்த்தி சுரேஷனால சரி ஜெயமரிக்கு அவருக்கு 2 அப்பெல்லாம் வரும்னு நினைச்சா வேற ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் படத்துல ஒரு புதுமையான கான்செப்ட் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமிலி படம் தான். நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் ஜெயமரி ஆக்டிங் புதுசா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷன் சூப்பர் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. புரியல படத்துல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. ஜெயம் ரவி இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அவருக்கு கெட்டப் நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் போலீஸ் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா அப்படியே டெரராவே பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கெட்டப்பும் அவங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே த்ரில்லரா போகும். நல்லா இருக்கும். ரசிகர்களோட சப்போர்ட் தான். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, சார் நீங்க இல்லாம என்னால தியேட்டர்ல வந்து படமே பார்க்க முடியல, நான் படம் பார்க்க வரணும் இல்லையோ, கூல் சுரேஷ் என்ன இன்னைக்கு கெட்டப்ல வர போறாரு, என்ன வித்தியாசமா ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தான் நிறைய ரசிகர்கள் ஃபோன் பண்ணியே கேக்குறாங்க. உண்மையா இல்லையா சார்? இல்லையா? அதனால எல்லா விதத்திலயும் சந்தோஷப்படுத்தணும். என்னமா எல்லாரும் யாரு அவரே என்னைய பார்த்தாப்பா காப்பி அடிச்சாரு. அது அவருக்கே தெரியும். புரியுதா? அது பிளாஷ்பேக் ஓட்டி பார்த்தா தெரியும். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து என்னை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் நான் அந்த விஷயத்துல அந்த இதுல பண்ணேன். அதை வச்சு அவர் அப்படியே ஃபாலோ பண்ணாரு. பரவாயில்ல, நம்மளால சில விஷயங்கள் நடக்குது இல்ல, அது சந்தோஷம் தான். என்னவா இல்லவா சைரன் பார்க்கணுன்றதுக்காக ஒரு வாரமா சாப்பிடாம இருந்தேன். ஆம்புலன்ஸ்ல வர மாதிரி. என்னவா ஓகே, நீங்களா இருக்கீங்க இல்லவா? அதெல்லாம் நடக்காது. பிரதர் படம் வந்து நல்லா இருக்கு பிரதர். இது வந்து ஒரு கமர்ஷியலான படம். ஜெயம் ரவி வந்து ஒரு கம்பேக் முன்னாடி படம் கொஞ்சம் சரியா போல. பட் ஆனா இந்த படம் நல்லா பண்ணிருக்காரு. அவர் ரோல் சூப்பரா பண்ணிட்டாரு. ஒரு கமர்ஷியலா ஒரு த்ரில்லரா கொஞ்சம் போகும். நல்லா கிரிப்பா அவங்க உட்கார இருக்கும். அதில் சில கிரிஞ்சு சீன்லாம் இருக்கும். தமிழ் படத்துல வர மாதிரி கொலைலாம் பண்ணுவாங்க. அது மட்டும் ஏற்றுக்க முடியல. பட் ஆனா நல்லா இருக்கு. அதே மாதிரி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த யுவினான்ற ஒரு பேபி நடிச்சிருப்பாங்க. ஒரு 2 வயசுல அந்த கலைஞர் டிவில ஒரு நாடகம் நடிச்சிருப்பாங்க. நல்லா பண்ணிருப்பாங்க. அவங்க இந்த படத்துல பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஒரு போலீஸ் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நம்மளுக்கு நார்மல் ட்ரெஸ்ல பார்த்தாலே பிடிக்காது. ஐயோ, அவங்கள அந்த போலீஸ் ட்ரெஸ்ல பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே தலையை பிச்சுட்டு ஓடிலாமான்னு ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப கீர்த்தி சுரேஷை ஏன் இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா ஒண்ணுக்கு ஒரு ஹீரோயினை சூஸ் பண்றாங்கன்னா ஒண்ணு ஹீரோவோட ஒரு ரொமான்ஸ்ல லாஸ்ட்ல முடிகிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ரோலும் இதுல கிடையாது. அவங்க இல்ல, ஜஸ்ட் போலீஸ் ஆபீசர் அவங்க. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் அதுவும் வந்து ஹீரோவை டார்கெட் பண்ற போலீஸ் ஆபீசர். எதுக்கு எடுத்தாலும் ஹீரோ தான் பண்ணாருன்னு டார்கெட் பண்ற போலீஸ் ஆபீசர். அப்ப என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஒரு மென்னுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அந்த டார்கெட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கும். காமெடியா இருந்திருக்காது. கீர்த்தி சுரேஷ் போயிட்டு நீ தானடா பண்ணன்னு இருங்க. கீர்த்தி சுரேஷ் போயிட்டு ஜெயம் ரவி இப்படி பிடிச்சி நீ தானடா பண்ணணும் போது எங்கன்னா லாஜிக்கா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த இவ்வளவு பெரிய ஃப்ரேமை வச்சுட்டு அவரு நிக்கிறாரு. இந்த அம்மா வந்து காமெடி பீஸ் மாதிரி போயிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் இது. நம்ம இவங்க எப்படி தெரியுமா பண்ணிருக்காங்க, ஒரு ஹீரோயின் ஒரு பொண்ணை நம்ம போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக கீர்த்தி சுரேஷை தூக்கிட்டு வந்து இதுல நுழைச்சிருக்காங்களே தவிர்த்து வாண்டடா வச்சிருக்காங்க. அந்த ரோலுக்கு நான் போலீஸ்க்கு பொம்பளைங்க மேட்ச் ஆக மாட்டாங்கன்னு சொல்லல, கீர்த்தி சுரேஷுக்கு மேட்ச் ஆகல. பிளஸ் அந்த ரோல் இந்த படத்துக்கு அதை ஒரு மென் கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா, ஒரு நல்ல போலீஸ் ஒரு வில்லன் கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மற்றபடி அதுவும் கொஞ்சம் கிரிஞ்சி சீன்லாம் நிறைய இருக்குங்க. ஒன்னும் இல்ல, தகரத்தை போட்டுலாம் வந்து தகரத்தை தேய்ச்சே சாவுறாங்கன்றத வந்து இப்பதான் நம்மளால பார்க்க முடியுது. நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதோ இல்ல. ஆக்சுவலா 185 டெசிபிள்ஸை தாண்டணும். 185 டெசிபிள்ஸை தாண்டினாதான் நம்ம காது இயர் லோப்லாம் ஒட்டஞ்சி ரத்தம் வரும், மூக்குல இருந்து ரத்தம் வரும். தகரத்தை போட்டு தேய்ச்சா எத்தனை டெசிபிள்ஸை தாண்டணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தடுக்கிறதுக்கே என்ன பண்றாங்கன்னா சவுண்ட் கேனன்ஸ் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ். அது மேக்ஸிமமே 152 டெசிபிள்ஸ் தான் போகும். அதை போட்டு ஃபார்மர்ஸ் எல்லாம் திருத்தி விடுறாங்க. அந்த கான்செப்டை எக்ஸிபிட் பண்ணியிருந்தா கூட தகரத்தை போட்டு மேபி ஜி கிட்ட சொல்லியிருந்தா தகரத்தை வச்சு தேய்ச்ச ஃபார்மர்ஸ் எல்லாம் திரட்டி இருப்பாரு போல, துரத்திருப்பாரு. லாஜிக் இருக்காவில. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஒரு வித்தியாசமா நான் கொலை பண்ண போறேன், வித்தியாசமான கொலையை காட்டுறேன்ட்டு தகரத்தை வச்சு தேய்ச்சி கொலை பண்ணுறது ஒரு வித்தியாசமான கொலைன்னு கிரிஞ்சு பண்ணுறது. அது ரொம்ப பாத்திருக்காரு. சிவா படம் பாத்திருக்காரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அத சாக்ஸ காமிச்சு நாத்து செத்துறாரு தெரியுமா, அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு.
இல்ல அது காமெடி சீன் தலைவா, அது சத்தியமா சிரிச்சேன். நீ டேரக்டரை கேட்டு பாரு, அவரு சிரிப்பாரு. ஒண்ணுமே இல்ல, நீங்களே படம் பார்க்கும்போது மக்களே வெயிட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு எப்படி கொலை பண்ணாங்க, ஏது கொலை பண்ணாங்க, யார் மூலியமா கொலை பண்ணாங்கன்னு தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கும்போது டெஃபன் டம்பால வந்து இவர் வந்து தகரத்தை தேய்ச்சி கொலை பண்ற வித்தைய கத்துக்கினாருன்னும் போது நம்மளுக்கு வருது பாரு ஒரு டென்ஷன், செம டென்ஷன். படம் ஓவராலா ஒன் டைம் வாட்சபிள். நல்ல உங்களுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை, நம்ம வந்து சினிமாவை ஆராயிரவங்க, ஒரு நார்மல் ஆடியன்ஸா வந்தீங்கன்னா படம் இஸ் வொர்த் வாட்சிங். ஆராய்ஞ்சி நான் படம் பார்த்தேன்னு சொன்னா கொஞ்சம் கிரிஞ்சி சீன்ஸ்லாம் இருக்கும், ஏத்துக்க முடியாது. தயவு செய்து டிரெக்டர்ஸ்க்கு சொல்றேன், நாங்க வந்து ஹீரோயின் இருந்தாதான் படம் பார்ப்போன்றது கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கேரக்டருக்கு யார் ஆப்ட் ஆவாங்களோ அவங்கள போடுங்க. கீர்த்தி சுரேஷ் இஸ் an unwanted person in this movieன்றது தான் என்னோட கான்செப்ட். படத்து ஜெயம் ரவி ஆக்டிங் அருமையா இருக்கு, சைலண்டா நடிக்கிறாரு, அவர் ஆக்டிங் அருமையா இருக்கு, நல்லா அடிச்சிருக்கு. அவர் நல்லா அப்பா சென்டிமெண்ட் நல்லா ஒர்க். ஏன்னா 13 வயசுக்கு ஒரு பொண்ணுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டர் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அவருடைய ஜெயம் ரவியும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பு நல்லா இருக்கு. ஆனா என்டையர்லி அவங்க லவ்வர்ஸ் கிடையாது, அந்த அம்மா இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காங்க, அவர் வந்து ஒரு த்ரில்லரா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்களோட ரோலை அவங்கவுங்க எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், ஜெயம் ரவி சாரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதில் வர சென்டிமெண்ட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சென்டிமெண்ட் அப்புறமா வந்து கீர்த்தி சுரேஷோட அவங்களோட இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா கை கொடுக்கும், எல்லாமே பாக்குற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் தான், ஜெயம் ரவி சார் ஆக்டிங் சூப்பரா. கீர்த்தி சுரேஷ் சூப்பரா இருக்கும். லாஸ்ட் கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ சென்டிமெண்டா முடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே சார், 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம், நல்லா அந்த மாதிரி மூவி சார். சாங் சுமார் தான் சார், பிஜிஎம் சூப்பர் வந்துச்சு, பிஜிஎம் சூப்பர் வந்துச்சு. எதிர்பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் மூவில இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. எனக்கு ஜெயம் ரவி சார் ஆக்டிங் பிடிச்சிருச்சு, ஓல்டு கெட்டப் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ரிவன் ஸ்டோரி தான் சார், அதே ஒரு த்ரில்லரா காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஹெவி சப்ஜெக்ட். ஜெயம் ரவி சூப்பர் ஆக்டிங், நல்ல அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கீர்த்தி சுரேஷ் சூப்பர் ஆசம் ஆக்டிங். அவங்கள இது மாதிரி பார்த்ததே இல்ல, சூப்பரா ஆக்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிஜமாலே ஹாப்பி. ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் படம் பண்ணி. அதுக்கப்புறம் நடுவில் கனாக்கானும் காலங்கள்னு சொல்லி ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணேன். ஸோ அந்த சீரிஸ்னால கொஞ்சம் நிறையவே வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஆண்டனி பக்கீரச்சன் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இந்த படம் உனக்கு ஒரு நல்ல கம்பேக்கா அமையுண்டா தம்பி அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நானே தான் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த படம் பாத்தீங்களா, அதை நான் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பேன் அப்படின்னு. பட் இந்த படம் முடிச்சு வெளியே வர எல்லாருக்குமே வந்து என்னோட கேரக்டர் கண்டிப்பா தெரியும். நானா போய் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த ஆண்டனி பக்கீரச்சன் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள்லாம் வந்துட்டும் இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து வரப்ப மிஸ் பண்ணிடுறோம். அது ஒண்ணுதான் தமிழ் சினிமாவோட பெரிய சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். நல்ல படம் வரப்ப அதை விட்டுறாங்க, அப்புறம் 4 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை கொண்டாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3, 1000ல் ஒருவன் அந்த மாதிரி. ஸோ இதுலயுமே வந்து ஜிவி அண்ணா, சாம் சீசனோட மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நாங்களே அதிகமா மியூசிக் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், மியூசிக் எல்லாமே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், யாருமே வந்து முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே சீன்ஸ் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. எமோஷன்ஸ், லவ், அப்புறம் சென்டிமெண்ட், ஒரு த்ரில்லர், ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள இருக்க ஒரு கனெக்ஷன், ஸோ எல்லாமே வந்து இதுல வச்சிருக்காங்க. ஸோ எங்கேயுமே திணிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நான் பார்க்கல. ஸோ சண்டே தான் வந்து வீட்டில் கூட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களே, 2 பேர் கூட பார்த்துடலான்னு ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டாங்க 2 பேர் கூட. சரி, நீங்க சொல்லுங்க, ஃப்ரெண்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? நடிப்பாரு எல்லாருமே தெரியும். ஆமா, ஆக்சுவலி எனக்கு இவன் நடிக்கிறத பார்த்தேனமோ நானே அங்கே நடிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. லைக் இவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இவன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது இந்த ஒரு லைக் எப்படி சொல்றது, எனக்கு ஒரு நல்ல நடந்துருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயம் ரவி சார் வந்து சால்ட் அண்ட் பெப்பர்ல நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. அண்ட் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரோல் வந்து நல்லா சூட் ஆச்சு, நல்லா பண்ணியிருந்தாரு. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. மூவி என்கேஜிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வாஸ் வெரி சூப்பர் அண்ட் என்கேஜிங். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி இட் வாஸ் சூப்பர் குட். அது நீங்க கதையை பார்த்தா தான் தெரியும். ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்தது கதை. ஸோ அந்த மாதிரி சொல்றேன் நான் ஆக்சுவலா.
ஃபர்ஸ்ட் டைம் காப் ரோல், ஸோ நல்ல டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா அவங்களா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க மேனரிசம்ஸ் வந்து கொஞ்சம் மற்ற ஆக்ட்ரஸோட மேனரிசம் இருந்த மாதிரி. அவங்க ஒரிஜினல், ஏன்னா நடிகர் திலகம் பார்த்ததுக்கும் இது பார்த்ததுக்கும் நிறைய வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா படம் வந்து நம்ம ஜானர் எடுத்துக்கிட்டோம்னா த்ரில்லர் ஜானர், ஆக்ஷன் அந்த வைஸ் வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஆனா இந்த ஜானருக்கு சூப்பரா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலா இருக்காதுன்னு தெரியும், கமர்ஷியலா இருக்கு. ஆனா இந்த ஜானருக்கு ஜெயம் ரவி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாருன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல வந்து மீட் ஆகுது. நிறைய பேர் வந்து லாஜிக்கலா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, லாஜிக்கலா நான் சோசியல் மெசேஜை தான் பாக்குறேன். இப்போ வந்து ஜாதியை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஜாதியை யாருன்னா தட்டி கேட்டா அவங்களோட ஜாதி என்னன்னு சொல்லிட்டு போய் ஆராயாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பஞ்ச் சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த சோசியல் மெசேஜ் நல்லா கன்வே ஆகுது. படம் வந்து அதான் இந்த ஜானர் த்ரில்லர் ஜானர்ல நான் என்ஜாய் பண்ணேன். கமர்ஷியலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அந்த கிட்ஸ் வர சீன்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் அவங்க டாட்டருக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் சாங் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வருது, அது வந்து சூப்பரா இருக்கு.